மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் கரு பழனியப்பன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ட்ரைமி அப்பளம் வழங்கும் வா தமிழாவா. கோப்ரொசர் பை லக்ஷ்மி செராமிக்ஸ், கம்ஃபர்ட் பார்ட்னர் ஆனந்த் பனியன் அண்ட் நிவர், அசோசியேட் பார்ட்னர் லோய்லி மிட்டாய் மற்றும் ரசோய் மற்றும் ஹர்ஷா டைல்ஸ். காந்தி தான் வாழ்ந்தது எதப்படினா வார்த்தைக்கும் வாழ்க்கைக்குமான இடைவெளியை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு குறைச்சவர். லூயி ஃபிஷர் சொன்னது போல் ஒரு தலைமுறை தாண்டி ரத்தமும் சதையுமா இப்படி ஒரு மனிதன் நடமாடினா அப்படின்னு சொன்னால் வரும் தலைமுறை நம்ப தயங்கும் காந்தியை பற்றி சொன்னா அப்படின்னு. காந்தி ரொம்ப அவர் நம்பிய விஷயங்களில் அதை விடாப்புடியாக நடத்தணும்னு நினைக்கிறவர். தான் சார்ந்து இருப்பவர்களையும் அப்பாலே நடத்தணும்னு சொல்கிறார். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவருடைய சபர்மதி ஆசிரமத்தில் அவருடைய இடத்த சுத்தம் பண்ணுறதும் அவருடைய கழிப்பறையை கழுவுறதும் எவரவர் இருக்கிறார்களோ பயன்படுத்துகிறார்களோ அவர்களே தான் பயன்படுத்தணுங்கிறத விதி போல் ஆக்கி வச்சுருந்தார். காந்தி கடைசி வரை தன் கழிப்பறையை தானே கழுவினார். அதை போல் ஆசிரமத்தில் இருக்கும் அத்தனை பேரும் அவர்கள் தான் அதை செய்யணும். அதுக்கு தனியாக ஒருத்தர் வரமாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஒரு மனிதன் வாழும் இடத்தை என்னவாக வச்சுருக்கான் அப்படிங்கிறத விட அவன் அந்த வீட்டிலேருந்து வெளியே தூக்கி போடுற குப்பை இருக்குல்ல, அதுதான் அவனுடைய குணாதிசயத்தை மிகச்சிறப்பாக கட்டும். ஒரு குப்பையை பிரித்து பார்த்தா தெரிஞ்சிடும் இவன் இப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு, இல்லையா? இன்றைக்கி நாம் பேச நினச்சது, இந்த சுகாதாரம் யாருடைய பொறுப்பு? தூய்மை பணியாளர்களா அல்லது பொதுமக்களா? நான் தூய்மை பணியாளராக உங்கள்கிட்ட நான் கேட்க முதல் கேள்வி, என்ன படிச்சிங்க, எதனால இந்த வேலைக்கு வந்தீங்க? என் பேர் சசிகலா சார். நான் 10th படிச்சிருக்கேன். எல்லாரும் வேலை பிரச்சனை குடும்ப கஷ்டம்ன்றப்ப எனக்கு இந்த வேலை வந்துச்சு. நான் செஞ்சேன் சார். ஓகே. எங்கள் தாத்தா அப்புறம் எங்கள் அப்பா படித்ததுக்குன்னு வேலை கிடைக்கலன்னு பரம்பரை தொழில் மாதிரி வேறு வழி இல்லாமல் இந்த வேலையை பார்த்து இப்போ பணி ஓய்வு வேறு இடத்துல இருக்கேன் சார். ஓகே. நான் 8வது மட்டும் படித்தேன். அதோட படிப்பு ஏறல. நான் வெளியே ஆஃபீஸ் பாய் வேலை செஞ்சேன். அதுவும் எனக்கு செட் ஆகலை. அதனால் எங்கள் அம்மா பார்த்து எனக்கு இந்த வேலை தான் உனக்கு செட் ஆகும், தூய்மை பண்ணி இதுலேயே வந்துடுனாங்க. அவங்க வச்சாங்க. இப்போ அந்த வேலை செஞ்சுருக்கேன். எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டார். கை கால் ரொம்ப எடுத்துடுச்சு. அப்புறம் 2 பிள்ளைங்க ரொம்ப கஷ்டம். அப்போ யாருமே இந்த வேலைக்கு அசிங்கப்பட்டுனா அப்போ போக மாட்டாங்க. 17 வருஷத்துக்கு முன்னாடி வீடு விட ஆள் கூப்பிட்டாங்க. நான் என்னோட கஷ்டம், ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. ஒரு வேளை சாப்பாட்டுக்கு நான் கஷ்டப்பட்டேன். இந்த வேலை இல்லைன்னா எனக்கு குடும்பமே இல்லை. எனக்கு சாப்பாடு தான், இந்த வேலை தான் எனக்கு. என் பேர் வள்ளி. எங்கள் ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. 2 குழந்தை ஊனமுட்டுறவங்க. அவங்கள பார்த்துக்கிறதுக்கு எனக்கு எந்த வேலையும் தெரியாது, படிக்கல. அதனால் நான் 13 வருஷமாக அந்த வேலை செய்கிறோம். என் பேர் செல்வி. நான் இதுக்கு முன்னாடி கோவில் வேலை பார்த்துருந்தேன். இந்த கொரோனா டைமில் எல்லாம் கோவிலை லாக்டவுனில் மூட சொல்லிட்டாங்க. அப்போ என்ன சாப்பாட்டுக்கு என்ன வழின்னு தெரியாமல் 3 வருஷம் நம்பிக்கையாக வேலை செய்கிறோம். ஓகே. உங்கள் தெருவில் வர்ற தூய்மை பணியாளருடைய பேர் என்ன? எனக்கு சொந்த வீடு அம்பத்தூரில் இருக்குது. அங்கே வரவங்க அந்த அக்கா பேர் கீதா. கீதா. ஓகே. எங்கள் ஏரியாவில் ராஜேந்திரன் ஒருத்தர் இருக்கா சார். அவர் தான் ரெகுலராக வருவார். வாரத்துக்கு ஒரு டைம் மாறிக்கிட்டே இருப்பாங்க. நீங்களும் ஒரு பேர் சொல்லக்கூடாது. நிஜமாக மனசரியாக நான் காந்தியெல்லாம் சொல்லி ஆரம்பிச்சிருக்கேன். நீங்கள் பாட்டுக்கு நான் சசிகலான்னு சொன்னீங்கன்னா தெரியாது எனக்கு. முருகன் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் மிக சிறப்பாக செய்வார். எனக்கு ரொம்ப பிடிச்ச நபர். உங்கள் ஒய்ஃபுக்கு ஃபோன் போட்டு கொடுங்க. உங்கள் பேர் முருகன் நான் கேட்குறேன். நீங்கள் முழிச்சிங்க, மைக்கே வாங்கலை, சும்மா மைக்கை கொடுத்தா முருகனுங்க கூடாது. இல்லை முருகன் இருந்துட்டு போது. இப்போ என்ன கார்த்திகை மாதம் தானே சொல்கிறீங்க நீங்கள்? அப்படிலாம் இல்லையா? ஓகே. நிஜமாவே எனக்கு தெரியாது, இப்படி யாருக்கெல்லாம் தெரியாது. அவர் 2 கை தூக்குறாரு. 2 பேர் வர்றாங்க தெருவுக்கு சுத்தம் பண்ண, 2 பேரையும் தெரியாது எனக்கு. அதானே தான். என்னவா கூப்பிட்றீங்க நீங்கள் அவங்கள? இப்போ பேர் தெரியும். இப்போ அவருக்கு பேர் தெரியும், பேர் சொல்லி கூப்பிட்றாரு. அவர் ஒரு பேர் வச்சிருக்காரு முருகன். இன்னிலேருந்து நாளைக்கு போய் இப்போ அவர் சொல்லணும், உங்கள் பேர் முருகன் சொல்லிக்கேன் டிவியில், அதனால் இன்னிலேருந்து உங்கள் பேர் முருகன். ஓகேவா? நீங்கள் என்ன சொல்லி கூப்பிட்றீங்க அவங்கள? அவரை தினமும் ஒரே நேரத்தில் சந்திக்க முடிவதில்லை. அதனால் பெயர் தெரியல ஒரு விஷயம். ஆனால் சந்திக்கும் போது அண்ணா என்று தான் அழைக்கிறேன். முடிந்தவரை அவரிடம் குப்பையை கொடுக்காமல் நானே 2 நாட்களுக்கு ஒரு முறை சென்று குப்பை தொட்டியில் வீசி விடுகிறேன். பேர் யாருக்கு பேர் தெரியாது. நான் வேலைக்கு போனதுக்கப்புறம் தான் அவங்க வருவாங்க. ஆனால் அவர் வர்றது ஒரு பாட்டி. எப்பயாவது அவங்கள பார்த்தாலோ இல்லை ஏதாவது அவங்களுக்கு கேட்டு வந்தாலோ பாட்டின்னு தான் கூப்பிடுவோம். ஓகே. சப்பானின்னு கூப்பிடுவேன் சார். சப்பானின்னு கூப்பிடுவேன். ஏன்? அது சும்மா ஒரு பட்டை பேர் இருக்குது சார். அவங்க கண்ணை ஒட்டி போயிருக்கோம். அதனால் நான் அப்படியே சும்மா பட்டை பேர் வச்சு கூப்பிடுவேன். அப்படி வேறு யாருக்கெல்லாம் அப்படி பேர் வச்சுருக்கீங்க? சும்மா சார் அவங்களுக்கு மட்டும் தான், யாருக்கும் நான் அப்படி இல்லை. இப்போ என்ன பண்ணுறீங்க? உங்களோட ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். சரி, ஓகே. உங்களுக்கு இருக்கிற சுப்பீரியர் ஆஃபீஸர் யாருமே கண்ணை ஓட்டின ஆளே கிடையாதா? சும்மா இருக்காரா இல்லையாங்க? செல்லமா தான் சார் இருக்கா இல்லையான்னு கேட்குறேன் உங்கள்கிட்ட. ஆஃபீஸர் உங்களுக்கு மேலே இருக்க ஆளுக்கு கண்ணை ஓட்டி போய் ஒருத்தர் இருக்காரா இல்லையா ஆஃபீஸில்? இருக்கு. அவருக்கு சப்பானி கூப்பிட்றீங்களா நீங்கள்? அவரை தெரியாமல் கூப்பிடுவேன் சார். ஏரியாவுக்கு வர்றவரை கூப்பிட்றதுனா நீங்கள் செல்லமாக கூப்பிட்றது, சம்பளம் கொடுக்குறவனை கூப்பிட்றதுனா அதெல்லாம் சொல்ல முடியாது சார் அப்படிங்கிறது. சும்மா விளையாட்டுக்கு சார், ஃபன் பண்ணுறதுக்கு. யாரை? இந்த ஃபன் பண்ணுறங்கிற வார்த்தை இருக்குல்ல தம்பி,
யாருங்கிறதான். 2 விஷயம் மட்டும்தான் ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா, யாரிடம் நாம் கோவப்படுகிறோம், யாரை கேலி செய்கிறோங்கிறது. இது 2 நம்மளோட உயர்ந்தவனை பண்ணோம்னா நம்ம ரொம்ப சிறப்பு. நம்மளோட பொருளாதாரத்தில், வாழ்க்கை தரத்தில் நம்ம வந்து யாரிடம் அண்டி பிழைக்கிறோமோ, எவரிடம் சம்பளம் வாங்கிக்கிறோமோ அவரை நீங்கள் ஃபன் பண்ணுவீங்க, அவரை நீங்கள் வந்து கோவப்படுவீங்க அப்படின்னா அது ரொம்ப சிறப்பு, சிறந்த காரியம். கரெக்டா? நீங்கள் வந்து உங்களை விடவும் உங்ககிட்ட இருந்து உங்களோட சார்ந்து வாழ்கிற ஒருத்தரை வந்து நீங்கள் வந்து ஃபன் பண்ணுவீங்கன்னா அது பேர் ஃபன் இல்லை, அது உங்களுடைய மனநோய். இல்லை சார், அவ்வளோ ஒரு பண்ணால் விளையாட்டுக்காக தானே சார் அது பண்ணுறோம். இப்போ அது விளையாட்டு இல்லை, உங்களுக்கு புரியவே இல்லை. நீங்கள் சொல்லுறது இப்போ இப்போயாவது உங்களுக்கு புரியுதா? தப்பு தான் சார், மன்னிச்சிடு. அந்த கதை வார்த்தை வரைக்கும் எவ்வளோ வேணால் அது பாருங்க. இப்போ இவர்கள் சொல்கிறாங்கல்ல, நான் வந்து பேர் தெரியாதவர்கள் அக்கான்னு கூப்பிட்றேன், அப்படித்தான் கூப்பிட்றாங்களா? இப்படி கூட மாட்டாங்க சார். குப்பை வண்டி இங்கே வா அப்படின்வாங்க. லாரியில் நாங்கள் லாரியில் வேலை செய்கிறோம். என்ன பண்ணுவாங்க, லாரிக்காரன் கூடுவாப்பா, தம்பி இங்கே வாங்கப்பா இந்த குப்பையை எடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. டேய் தம்பி இங்கே வாடா, இந்த குப்பையை எடுத்து போடு அப்படின்வாங்க. ஆனால் எங்களுக்கு மரியாதையே இருக்காது. குப்பை வண்டி வந்துட்டு இருக்கோம், நாங்கள் விசில் அடிப்போம், விசில் அடிச்சு தான் குப்பை வெளியில் எடுத்துகிட்டு வருவாங்க. நாங்கள் வந்து ஒரு ஸ்டெப்பு நான் வந்துட்டோமா, ஏய் குப்பை எங்கே வா அப்படின்வாங்க. இப்போ எங்கள் பேர் நல்லா தெரியும், சொந்த ஊர் தான், பேர் சொல்லி கொடுப்போம், குப்பைங்க வான்னு சொல்லுவாங்க. நாங்கள் நிறுத்தினோம்னா அந்த குப்பை எங்கிட்ட கொடுக்கறதுக்கு அவங்க மூக்க முடிக்குவாங்க. அவங்க வீட்டு குப்பை எங்ககிட்ட கொடுக்கறதுக்கு ஒரு அடி தூரத்தில் நின்று தான் அப்படி குப்பையை கொடுப்பாங்க. நம்ம வந்து குப்பைக்காரனாங்க, இப்போ வந்து குப்பைக்காரன் அண்ணாங்கிறாங்க. அப்பயே அந்த குப்பை முன்னாடி வருது. அவங்க சொன்னதில் ஒரு விஷயம் என்ன பிடிச்சிருந்தா, அவங்களுடைய உண்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னன்னா, சேலத்துலேருந்து ஒரு 30 வருஷமாக இருக்கவர் இல்லை, அப்படிலாம் ஒன்றும் மாறல. ஒரு அண்ணன் சேர்ந்துருக்கு பின்னாடி, அவ்வளோதான். அதே பேர் தான் இருக்குது. இப்போ அவங்க முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்காங்க, இதெல்லாம் செய்யுங்க இதெல்லாம் செய்யுங்கன்னு. அது என்னவா எவ்வளோ தூரம் நமக்கு தெரியுங்கிறது இருக்குல்ல, அதை தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல நம்ம தம்பி வருவார், வாங்க. இப்போ இதில் இவ்வளோ குப்பை இருக்குல்ல, எந்த குப்பையை எதில் போடணும்னு மட்டும் 2 எடுத்து போட்டுருங்க. இந்த டப்பாவில் எதை போடணும், அந்த டப்பாவில் எதை போடணும். பிளாஸ்டிக்ஸ்லாம் வந்து இதில் போடணும். அப்படியா? மக்காத குப்பை அப்படிங்கிறது நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட்லாம் வந்து இதில் தனியாக செப்பரேட்டாக போடணும். அப்புறம் இது சரியா இல்லையா அவங்கள கேட்டுக்குவேன், அவங்களுக்கு தெரியும். வேற இதில் என்ன போடணும்? ஓகே, நான் ஏன் வந்து பெண்களை கூப்பிடாம இருக்கேன்னா, ரொம்ப காலமாக அந்த குப்பை அள்ளி போடுற வேலை வீட்டில் பொம்பளைகளுக்கு வச்சிருக்காங்க. அப்படி இல்லாமல் ஆம்பளைக்கு என்ன தெரிஞ்சிடணும்ல நம்ம. இதெல்லாம் மக்கக்கூடிய குப்பைகள், அதனால் மக்கக்கூடிய குப்பையில் அதில் போடுறோம். இந்த வாட்டர் பாட்டிலில் எல்லோரும் எடுத்தோடனே வாட்டர் பாட்டில் எடுத்து போட்டுடுறாங்க. ஆனால் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு சில கம்பெனிகள் இந்த பாட்டிலையும் மறுபடியும் கழுவி மறுபடியும் பயன்படுத்துகிறாங்க. அது கூட ஒரு வகையில் நம்மளுக்கு சுகாதாரத்துக்கும் மற்றவைக்கும் கேடாக இருக்குது. அதனால் என்ன செய்யணும்னா, பாட்டில் திறந்து இந்த மூடியை உள்ள சப்பி உள்ளே போட்டோம்னா இந்த பாட்டிலை இதுக்கு மேலே யாராலையும் பயன்படுத்த முடியாது. இதை வந்து மறுபடியும் வந்து ரீசைக்கிளிங் தான் பண்ணணுமே தவிர ரீயூஸ் பண்ண முடியாது. இப்படி நம்ம இந்த பாட்டிலை பயன்படுத்தினா மிக சிறப்பாக இருக்கும். சரி, இப்போ இந்த குப்பையடி பிரித்து போகிறதெல்லாம் வீட்டில் நான் அப்படிலாம் பண்ணல. நான் உண்மையாகவே சொல்கிறேன். அப்படியே ஒரே கவரில் பேக் பண்ணி பேஸ்கெட்டில் வச்சுட்டு வெளியே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இப்போ இது பிரித்து போகிறது கூட இந்த இப்போ சொல்கிறாங்களே, இவங்க முன்னாடி தான் நான் பார்க்குறேன், இந்த காய்கறினா இதில் போடணும், பிளாஸ்டிக்னா இதில் போடணும் அப்படின்ட்டு. ஸோ அதுவே எனக்கு இப்போ தான் தெரியுது. எனக்கு சொல்லியிருக்காங்க நிறைய வாட்டி, நான் பார்த்துருக்கோம். நான் இப்போ அதை நான் ஃபாலோ பண்ணதே கிடையாது ஒரு நாள் கூட. இதை போல் யாருக்கு தெரியாது. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, நேர்மையாக வந்து குறைஞ்சபட்சம் தெரிஞ்ச மாதிரி தப்பாக பண்ணாமல், இல்லை எனக்கு தெரியாது, நான் வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை, இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் எனக்கு தெரியாது. இல்லை தெரியாதுங்கிறது யாரு? தெரியாதால் நான் 4 பேர் வச்சுருக்கேன். இப்போ குப்பை போட்டாலே தெரியாதால் 4 பேர் இருக்குது. என்ன பத்திரிக்கை எல்லாத்தையும் மூடி எடுத்துட்டு போயிடுவோம் சார், யாருக்கும் தெரியக்கூடாது. எல்லாத்தையும் ஒரே கவரில் போட்டு மூடி கொண்டு போய் எடுத்துட்டு போய் ஏதாவது ஒரு இடத்துல போட்டுறது. நம்ம என்ன போடுறோன்னு யாருக்கும் தெரிய தேவையில்லை, அதை மட்டும் க்ளோஸ் பண்ணிடுவேன். ஓகே சார், மெயினாக நான் சொல்ல வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரியும் குழந்தை யூஸ் பண்ணுற இந்த டைப்பர், இது எல்லாருமே அப்படியே போடுவாங்க. ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்மளாலே இதை தொட முடியாதுன்னப்போ அவங்க எப்படி தொடுவாங்க? இதை தயவு செஞ்சு கவரில் போட்டு கட்டி போடுங்க. ஏன்னா இது ஸ்பிட் ஆகும், தெருவில் விழுந்தாலும் சரி, அதில் இதில் போனாலும் கண்டிப்பாக அவங்களால கையை விட்டு எடுக்க முடியாது. ஆக்சுவலாக அவர் சொன்னது தான் சார் நானும் சொல்ல வந்தேன். இதுவே அது குழந்தைங்க யூஸ் பண்ணுறது, நாங்கள் லேடிஸ் யூஸ் பண்ணுற விஷயம் இருக்கு இல்லையா? எஸ், இதுவும் அதே மாதிரி இதுலேயே ஒரு கவர் மேலே கொடுத்துருப்பாங்க. அந்த பேக் பண்ண கவர்லேயே ஒரு பிளெயின் கவர் இருக்கும். இதை வச்சு இப்படி ரோல் பண்ணி அதில் ஒரு பேஸ்ட் ஒன்று இருக்கும், அதை சேர்த்து போட்டுட்டு மேலே ஒரு நியூஸ் பேப்பரோ இல்லை ஒரு கவரோ போட்டு தான் அதை போடணும். ஏன்னா இதை நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தொடுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணதை நம்ம தொடுறதுக்கே நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுவோம் இல்லையா? ஆமாம்.
அதே மாதிரி குப்பை வண்டியில வராங்கல்ல, அவங்க சொல்லியிருக்காங்க, அக்கா இது தனியா கொடுங்க, இது ஏதோ கேஸ் உற்பத்தி பண்றாங்க. அதான் அவர் சொல்ல வந்ததுல ஒரு விஷயம் அவர் ரொம்ப சரியா சொன்னாரு. அதாவது இதை வந்து நம்ம தனியா இப்போ கட்டணும்னு கட்டி மறுபடியும் அது குப்பைக்குள்ள போடக்கூடாது. ஆமா, அவங்க தனியா ஒரு கவர் பை வச்சிருக்காங்க அதுல போடுறதுக்கு. ஓகே, இப்போ இதுல யாரெல்லாம் தப்பு பண்ணாலும் யாரும் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சார் அந்த எல்லோ கலர் சட்டை இருக்கிறவர் வந்து மக்கும் குப்பை மக்காத குப்பை தப்பா போட்டாரு, மாத்தி போட்டாரு. அவர்கிட்ட கொடுங்க, மேலே கொடுங்க, மைக் கொடுங்க. நீ என்ன தப்பு பண்ணி தெரிஞ்சா உங்களுக்கு தெரியல? இல்லை சார், வாழை இலையை எரிச்சிடலாம் சார், எரிச்சா அது இதுவாயிடும். அது இல்ல எரியாது. இல்ல சரி, பிளாஸ்டிக் எதுல போட்டீங்க? வாழை இலை வந்து எரிக்கிறது இல்லப்பா, அது வந்து மக்காது. பச்சை கலர் வந்து மக்கும் குப்பை, ஓகேவா? பிளாஸ்டிக் பாட்டில் மக்காது. பிளாஸ்டிக் பாட்டில் பூரா எதில் போடணும்னா ப்ளூ கலரில் போடணும். அதுக்காகத்தான் நமக்கு ரொம்ப காலமாக எழுதுனா படிக்க மாட்டாங்கன்னா கலராக டிஃப்ரென்ஸ் வச்சுருக்கு. புரியுதா? நீங்கள் எவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக வந்து அந்த வேலையை செஞ்சு பாருங்க, டக்குன்னு தூக்கி போட்டு. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க தம்பி இதில் ரீசைக்கிள் மட்டும் போடணும், அதில் வந்து அந்த பொருள் போடணும்னு நினச்சி போட்டு அப்படி நினச்சி போட்டீங்க. ஓகே, இப்போ அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. நீங்கள் வழக்கமாக நம்ம தெருக்களில் இந்த 2 தான் நம்ம பார்ப்போம். பச்சை கலர் ஒன்று, ப்ளூ கலர் ஒன்று. இது இல்லாமல் ஒன்று இருக்குது. அது எங்கே இருக்குன்னா ரெட் இருக்குது சார். ரெட் கலர் பயோ வேஸ்ட் வந்து போடுவாங்க. பயோ வேஸ்ட்டும் மெடிக்கல் வேஸ்ட்லாம் போடுவாங்க. ஸோ என்னன்னா யாரும் கைப்பற்றக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறதுக்காக அந்த ரெட் ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, டன். அதாவது இவ்வளவு பேசி இவ்வளவு பிரச்சாரம் பண்ணி இவ்வளவு பணம் செலவழிச்சு இங்கே வந்திருக்கிற 30 பேர் சாம்பிள்னு வச்சுக்கிட்டோம்னா அதில் 5 பேருக்கு தெரியல, இன்னொரு 5 பேர் கை தூக்கம் அமைதியாக இருக்காங்க, இவங்கெல்லாம் போட்டு முடிக்கிட்டு அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்னு. இந்த போதிய அளவு இதை இன்னும் மேலும் கொண்டு வரணும். ஏன்னா நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இதெல்லாம் சொல்லிடுவீங்களேங்கிற கதை அதுக்கு முன்னாடி இவங்களை செய்ய வச்சு பார்த்துருவோம்னு நினச்சேன்னா. சார், இப்போ குப்பை தொட்டி பற்றி பேசிகிட்டு இருந்தோம். குப்பை தொட்டியே வைக்காத ஏரியாவில் எப்படி குப்பை போடுவாங்க? அதுதான் இப்போ கேட்க நினச்சேன். தொட்டி இல்லாத இடத்துல எப்படி போடுறோம், என்ன பண்ணுறாங்க? தொட்டி வந்து மெயின் ரோட்டில் வச்சுருந்தா காலேஜுக்கு போடுறவங்க காலையில் ஸ்கூல் போகிறவங்களாம் வந்து டிராஃபிக் ஆகுதுன்னு சொல்லிட்டு மெயின் ரோட்டில் இருக்கிற தொட்டிலாம் எடுத்துறாங்க. அந்த இடத்துல தொட்டி இருந்த இடம் நம்ம தொட்டி எடுத்தாங்கன்னா பேக் சைட் போட்டிருக்காங்கன்னு மார்க்கர் காட்டுறாங்க. அங்கே போடாத அங்கேயே கீழே போட்டுட்டு போயிடுறாங்க. இப்போ தொட்டி இல்லைன்னா அந்த தொட்டி அங்கே எங்கே எடுத்தாங்க, அங்கே இருக்குன்னா கேட்க மாட்டாங்க, அங்கேயே போட்டு போயிடுறாங்க. ஓகே, வேறு என்ன கம்ப்ளைண்ட்? தொட்டி இல்லை சார். இப்போ ஒரு தெருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 குப்பை தொட்டி, 2 கார்னர்லேயும் வந்து 2 குப்பை தொட்டி வச்சா சார் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார். என்ன ரீசன்னா மோஸ்ட்லி வந்து இவங்களோட டைமிங் வந்து ஏரியாவுக்கு மாறும் சார். ஆக்சுவலாக இவங்க ஒரு சில பேர் வந்து ஆஃபீஸ் போயிட்டாக்கா அவங்க குப்பை எடுத்துன்னு போயிட்டு குப்பை வண்டியில் போட முடியாத சூழ்நிலை இருக்குது பார்த்து. ஸோ 2 கார்னர்லேயும் 2 குப்பை தொட்டி வச்சாக்கா ஒரு ஏரியாவுக்கு 2 குப்பை தொட்டி வச்சா கரெக்டாக அந்த குப்பை தொட்டியில் போட முடியும். இவங்களுக்கு ஈஸியாக கலெக்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் சார். இந்த மழை நேரத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 1 டே வர முடியல அப்படின்னா திருப்பி 2 நாள் வராமல் இருக்கனால போடவும் கஷ்டமாக இருக்குது. ஸோ இன்னும் குப்பை தொட்டி இருந்தாலும் கொஞ்சம் தூரத்தில் தான் ஒரு குப்பை தொட்டி ஒரு 2 தெரு தள்ளி இருக்குது. ஸோ அங்கே போய் போட்டு வந்தாலும் எல்லாரும் போய் அங்கே போடுறாங்க. அப்படிங்கும்போது குப்பை நிறைய நிறைஞ்சிருது. ஒரு நாயெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் வந்து ரோட்டில் அப்படியே போட்டு பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது சார். இப்போ அந்த சார் சொல்கிற மாதிரி இங்கே ஒரு பின்னி அங்கே ஒரு பின்னி வைக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ குப்பையே இந்த வீட்டாண்ட இருக்கிற குப்பையை இங்கே சேர்த்தாலே கத்துறாங்க. அதான் சொல்லி நினைச்சேன். அந்த வீடு எந்த வீடு? ஒரு குப்பை தொட்டியை வச்சே சமாளிக்க முடியல, என் வீட்டு வாசல்ல வைக்காதன்னு. வீட்டு வாசல்ல வைக்காதன்றாங்க சார். இப்போ குப்பை தொட்டி 2 வச்சா மட்டும் சாதாரண குப்பை போடும் போதே மூக்க பொத்துறோம். என் வீட்டு வாசல்ல குப்பை, அதுக்கு ஒரு லெட்டர் எழுதுவாங்க, அதுக்கு அதிகாரிங்க கிட்ட போவாங்க, அவங்களே வைக்க சொல்லுவாங்க, அவங்களே எடுக்க சொல்லுவாங்க அந்த குப்பை தொட்டியை. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிதுன்னு சொல்லி வள்ளுவர் சொல்லிக்கிறாரு. அதாவது கைமாறு கருதாம அவங்க வந்து உதவி செய்யறாங்க. ஆனா அதே சமயத்துல வந்து அது வந்து தொழில் நினைக்க கூடாது, ஒரு சேவை. ஏன்னா அது ஒரு சேவை இல்ல அது சேவை இல்ல, அது சேவை இல்ல, அது செய்யக்கூடாது. நீங்க திருப்பி என்ன செய்யறீங்கன்னா, என்ன வாழ்க்கையில் மிக மலினமான காரியங்கள் செய்பவர்களுக்கு புனித பட்டம் சூட்டி ஒரே ஒரு நாள் உட்கார வச்சு காலை கழுவிட்டு மிச்ச நாள் பூரா அவனை பாதாள சாக்கடை இறக்குறீங்க நீங்க. இல்ல முதல்ல நீங்க டீச்சர் இருக்கீங்க, முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். பாதாள சாக்கடையில இறங்கி செய்கிற வேலை சேவை கிடையாது, இறங்கக்கூடாது. இல்ல அதுதான் சொல்றேன். நீங்க பாருங்க, டீச்சரா இருக்கீங்க, உங்களுக்கே அந்த மைண்ட் செட்லாம் இருக்கீங்க. இது ஒரு சேவை, இது ஒரு சேவைன்னு. என்ன சேவை? இல்ல சார், அர்ப்பணிப்பு சொல்றேன். அர்ப்பணிப்பு அப்படி கிடையாது. ஒரே ஒரு விஷயம், இடம் மாத்திட்டோம்னு வச்சுக்கோங்க. பிபிஏ படிச்ச ஒருத்தர் இருக்காரு, பிபிஏ படிச்ச ஒரு டீச்சர் ஆகிட்டு டீச்சர் கொஞ்ச நாளைக்கு குப்பை எழுங்கன்னா சேவை. ஆமா கரெக்ட், அந்த சேவை அவர் பண்ணிட்டு இருந்தாரு. கொஞ்ச நாளைக்கு நான் பண்ணுறேன், நான் செய்வேன் சார். நீங்க திரும்ப சொல்றது அதெல்லாம் ஒரு நாள் செய்யறது இல்ல. கொண்டு வந்து குப்பையை கொண்டு வந்து கொட்டி விட்டு அல்றது இல்ல. இப்ப பண்ண பாருங்க நம்ம. இல்ல அப்படி இருந்த முக்கியமா உங்க பிள்ளைகளுக்கு சொல்லாதீங்க, ரொம்ப முக்கியம். பிள்ளைகளுக்கு சொல்லாதீங்க, டே தம்பி யாராவது பாதாள சாக்கடைனா போய் என்ன செய்யணும்னா, நீங்க பள்ளிக்கூடத்துக்குள்ள அண்ணன் நீங்க நிக்க கூடாது, இறங்க கூடாது, அப்படிதான் சொல்லணும். அப்படி இருந்த காலம் மாதிரி இப்ப அது சேவை இல்ல, அது சேவை இல்ல. எனக்கு என்ன ஒரு பெரிய வருத்தம்னா, அவங்களுக்கு அவங்க ரைட்ஸே தெரிய மாட்டேங்குதுங்க சார். ஸ்மார்ட் சிட்டி கைட்லைன்ஸால தான் குப்பை கூடையே வைக்கக்கூடாதுன்னு போட்டிருக்கு, கவர்மெண்ட் தான் போட்டிருக்கு.
இன்னொன்று கவர்மெண்ட்டே சார்ட் அவுட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க, குப்பையை பிரித்து கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இது எல்லாம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கப்ப உங்கள் கண்ணுக்கு எதுக்கவே மக்கள் போடுறப்ப ஏன் திருப்பி நீங்கள் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? குப்பை தொட்டியில் க்ளீன் பண்ணி சுத்தமாக நாங்கள் வச்சுருக்கோம். அந்த இடத்துல வந்து யூரின் பாஸ் பண்ணுறாங்கன்னா இங்கே நாங்கள் கை வச்சு வாடுறோம்ண்ணா, என்னன்னா அப்படி தான் இங்கே போவோம். என்ன நீங்கள் என்ன வேலை செய்யணும், நல்ல நல்ல இடமா அது, குப்பை தானே கொட்டுறாங்க, தானே நாங்கள் யூரின் பாஸ் பண்ணுறோம் அப்படின்றாங்க. கேட்டாவே முறைக்கிறாங்க. அந்த இடத்துல நாங்கள் தூய்மையாக வேலை செய்யும் போது அவங்க படித்தவங்க இத்தனையும் படித்தவங்களே ஒரு சிக்கல் அது. என்னன்னா குப்பை போடுற இடங்கிறது வந்து குப்பையை கொண்டு போய் வைக்கிற போடுற இடம் மட்டும் இல்லை, அது வந்து சிறுநீர் கழிக்கிறக்கான இடமாவும் அது மாறும் ஆம்பளைகளுக்கு. ஏன்னா அது குப்பை போடுற இடம். அது நாளைக்கு அந்த இடத்துக்கு ஒரு ஆள் வந்து வேலை செய்வாரேங்கிறத பற்றி யோசிக்காமல் அது வேலை செய்கிறாங்கிறதானே. இப்போ நம்ம பிரித்து வைப்போம் சார், மக்கும் குப்பை மக்காத குப்பைன்ட்டு. இப்போ 2 டஸ்ட்பின் இருக்குன்னா அங்கே வந்து என்ன பண்ண ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துன்னு வந்துட்டு நம்ம காய்கறி குப்பையில் ஓகே பிரித்து வச்சிருக்கே கொட்டிட்டு போயின்னு இருப்பாங்க. என்ன மேடம் நீங்களே பிரித்து கொடுக்க மாட்டீங்க, நாங்களும் பிரித்தாலும் இது போல் பண்ணிட்டு சாரிப்பா அப்படின்ட்டு போயின்னே இருந்துருவாங்க. எங்கள் குடியிருப்புக்கு வரவங்கள்ட்ட இதை தான் சொல்லுவேன், முதல்ல உங்கள் உரிமையை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. யாரும் உங்களை வந்து அப்படிலாம் சொல்லவே முடியாது. அது உங்களுக்குள்ளே இருக்க தயக்கத்தால் தான் அவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. நீங்கள் தாராளம் கவர்மெண்ட்டே சட்டம் போட்டிருக்கு, போட்டால் ஃபைனுன்னு போட்டிருக்கு, எல்லாருக்கும் நமக்கு தெரியும்ல. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலையே தவிர நீங்கள்லாம் நினச்சா பண்ண வைக்கலாம். உங்களுக்கான இது உங்களுக்குள்ள தான் இருக்குது. அந்த சக்தியை நீங்கள் உணராமல் இருக்கீங்க. நீங்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா மாற்றங்கள் தானாக வரும். இல்லை மேடம், அது போல் கேள்வி நாங்கள் கேட்குறோம், அவங்க ஒரே வார்த்தை சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடுறாங்க. நீங்கள் போய் சொன்னீங்கன்னா சரி உங்கள் அதிகாரி எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன் நீ போடான்னுறாங்க. நம்ம போயிட்டு அங்கே போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணும்போது பா விட்டுருப்பா நம்ம மக்கள்கிட்ட எதுவும் பேச முடியாது, அச்சா கூட அடி வாங்கிடுவான்றாங்க. நாங்கள் எங்கே போய் அவங்க வீட்டை வந்து குப்பை வாங்காதீங்க. இப்போ நீங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து நீங்கள் சொல்கிறத கேட்கல, ஸோ கவர்மெண்ட் அதான் சொல்லுது. ஸோ அந்த விஷயத்தை நான் பண்ண முடியும், கவர்மெண்ட் சொல்கிற நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஸோ அந்த விஷயத்தை நான் பண்ண மாட்டேன், உங்கள் குப்பையை நான் வாங்க மாட்டேன். நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணால் ரைஸ் பண்ணுங்க, ஏன்னா தப்பு அவங்க மேலே தான் இருக்குது. ஸோ கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணால் இல்லைங்கய்யா, நீங்கள் சொல்கிற போல இருக்கட்டும். இப்போ வந்து என்னம்மா பண்ணுவாங்க, அடுத்த செகண்ட் வந்து ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க. போட்டாலும் அவங்களுக்கு தான் பிரச்சனை ஆகும். இல்லை சார் வந்து குப்பை எடுக்காமல் போயிட்டாங்கன்னு அதிகாரி வந்துட்டு ஏன்பா அது போல் கேட்க மாட்டார். அந்த இடத்துல கம்ப்ளைண்ட் நீ ஃபஸ்ட்டு போய் எடுத்துட்டு வா, அப்போ தான் கையெழுத்து வாங்குவேன்னு வாப்பில். அந்த மேடம் சொன்ன மாதிரி பொதுமக்கள்கிட்ட இந்த மாதிரி பேச மாட்டீங்களான்னா நாங்கள் எடுத்து சொன்னோம்மா, குப்பைக்காரன் இவ்வளோ தெளிவாக பேசுகிறானா, இவங்க அதிகாரி யார், அவங்களுக்கு ஃபோன் போடு, அவங்கள வேலை பேசுகிறான்னா ஃபோனை போட்டுருவாங்களா? உண்மை அதான் ஐயா. நான் ஒன்று சொல்கிறேன், அவங்க சொன்னாங்க தொட்டி வைக்கலன்னுட்டு, அவங்க குப்பையே இப்படி பிடிச்சிட்டு ஒருத்தர் பைக்கில் ஒய்ஃபு 2 குழந்தைங்களை இட்டுன்னு வந்து நாங்கள் பெருக்கின்னு இருக்கிறோம், அந்த குப்பையை அப்படி தூக்கி போடுறாரு, எங்கள் மேலெல்லாம் செதுருது, நாங்கள் சகிச்சுக்குன்னு செய்கிறோம். இவங்க இந்த குப்பையை இப்படி பிடிச்சி போடுறாங்க, நாங்கள் அந்த குப்பையை இந்த 2 கையால் பிரித்து அதை கம்போஸ்ட்க்கு எடுத்துன்னு போயிட்டு அதை எருவு பண்ணுறோம், நாங்கள் செடி வளர்க்கறதுக்கு எருவு பண்ணுறோம், கேஸ் எடுக்கிறோம். நாங்கள் இவ்வளோ வேலை இந்த 2 கையால் தானே செய்கிறோம், எங்களை ஏன் மனுஷனா மதிக்க மாட்டுறாங்க? வேற என்னவெல்லாம் பனிக்காலத்தின் சிக்கல்கள் வேற எதாவது சந்திக்கிறீங்க? மழை டைம் தான் எலி செத்து இருக்கும், கார் ஏற்றி நசுக்கி வச்சுருப்பாங்க, ஆனால் அதெல்லாம் அள்ளும் போது கொமுட்டும் கஷ்டமாக இருக்கும். சில எலிங்க உள்ளே எத்தனை நாள் செத்து கிடக்கும் தெரியாது, அதை கவர் பண்ணி தூக்கி வெளியில் போட்டு வச்சுடுவாங்க. அது ஒரு கார் ஏறிச்சுன்னா செதறி போயிட்டு நாற்றம் அடிக்கும். குப்பை தொட்டி போகிறதுக்கு எங்களுக்கு 1/2 மணி நேரம் ஆகும், அங்கே ரூட்லேருந்து குப்பை தொட்டிக்கு போகிறதுக்கு. அதுக்குள்ளேயே அந்த நாற்றத்துலேயே சாப்பிடக்கூட முடியாது, அந்த மாதிரி இருக்கும் மழை டைமில். இல்லை சார், அதேமாரி என்ன பண்ணுறாங்க, நாங்கள் பெருகிட்டு இருப்போம், நல்லா முட்டி அளவு தண்ணி இருக்கும், அந்த தண்ணி போகிற ஓட்டையில் இருக்க குப்பைலாம் நாங்கள் அடைப்பு எடுத்து வச்சுடுவோம், தண்ணி போவோம். அதுக்குள்ளே அந்த வண்டியில் வரவங்க என்ன பண்ணுவாங்க, சரி ஸ்பீடில் அடிச்சிட்டு போவாங்க. எங்கள் தலையிலேருந்து எங்கள் கால் வரைக்கும் அந்த காவா தண்ணி இருக்கும், காவா தண்ணி நாற்றம் அடிக்கும். எல்லாரும் பைக்காரங்கலேருந்து கார் ஓட்டுறவங்க, பைக் ஓட்டுறவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க எல்லாரும் இதை பண்ணுறாங்க சார். நம்ம வண்டி மேலே நின்றுருக்கும் போது அந்த டப்பாவில் குப்பை கொண்டு வருவாங்க, அவங்க சலுப்பு போட்டுட்டு வீட்டிலே வச்சிடறது. அந்த இடத்துல அந்த எறும்பு பூத்து ரொம்ப நாரி போய் அப்படியே கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்களே கை விட்டு சுத்தம் பண்ண மாட்டோம், இப்படி ஒழுவும் மேலே தூக்கி கொட்டிட்டு கொடுத்துட்டு என்கிட்ட சண்டைக்கு போனோமா அது அப்படியே போய் சொல்கிறது. அது யார்கிட்ட சொல்கிறாங்கன்னு தெரியாது, எந்த இடத்துல நின்று போட்டா பிடிக்கிறதுனா தெரியாது. நம்ம பர்மிஷனே இல்லாமல் போட்டா பிடிச்சிடுறது, போட்டா பிடிச்சி அப்படியே அனுப்பிடுறது. அதையும் அந்த அதிகாரி வந்து கூச்செல்லாம் நம்மகிட்ட வந்து கேட்டு உடனே மாற்றுவார் அந்த ஏரியாவே. பெரும்பாலும் பொதுமக்கள் வந்து எதையுமே உணர மாட்டேங்கிறாங்க. எதாக இருந்தாலும் உடனே இவன் மேலே தப்பாக ரைட்டானு கூட தெரிஞ்சுக்கிறதில்ல, உடனே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. பொது சுகாதாரம் யார் பொறுப்பு என்று தூய்மை பணியாளர்களும் பொதுமக்களும் பேசி கொண்டிருக்கிறோம். இப்போ இவங்க வரிசையாக பொதுமக்களை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்களே இதெல்லாம் செய்கிறாங்கன்னு, அதை போல் இதுவெல்லாம் இவர்கள் சரி பண்ணி கொண்டா இன்னும் கூடுதலாக நல்லது அப்படின்னு நினச்சா எது சொல்லுவீங்க?
நான் கரெக்டாக பையனை ஸ்கூல் விட போகிற டைமில் தான் குப்பை வண்டி வரும். நான் என்ன பண்ணுவேன், கீழே இறங்கும் போதே பேஸ்கெட் வந்து கீழே வச்சுட்டு போயிடுவேன். ஆனால் அவர் என்ன பண்ணுவார், அதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க. நான் மறுநாள் அவர்கிட்ட கேட்டால், நான் வரலம்மா, நேற்று இன்னொரு ஆள் வந்தாங்க அப்படின்னு அப்படியே மாற்றி சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு அண்ணா ரெகுலராக வருவார். அவருக்கு வந்து நாங்கள் வந்து வீட்டுக்கு 10 ரூபான்னு சொல்லி நாங்களே தான் அவருக்கு காசு கொடுப்போம். ஆனால் அவர் என்ன பண்ணுவார், நம்மளை கேட்காமலே பேஸ்கெட் இருந்தாலும் அதை க்ளீனாக பண்ணிட்டு போவாங்க. ஸோ நிறைய இடத்துல காசு எதிர்பார்க்குறவங்களும் இருக்காங்க. நம்ம காசு கொடுத்தாதான் அதை செய்கிறேன் அப்படின்ற விஷயத்துல இருக்காங்க. அது ஒரு குற்றச்சாட்டு நான் அவங்க மேலே வைக்கிறேன் சார். அதாவது இன்னைக்கு துப்புரவு பணி ஈடுபட்டிருக்க பணியாளருக்கு நல்ல நாளும் கிடையாது, கெட்ட நாளும் கிடையாது. தீபாவளி துணியே போட்டது கிடையாது, பொங்கல் துணியே போட்டது கிடையாது. இன்னைக்கு யாசகம் வாங்கக்கூடிய, அவங்க தவறாக சொல்லக்கூடாது, பிச்சைக்காரங்க கூட 10 ரூபாய்க்கு குறைஞ்சி யாரும் வாங்குறதில்ல. 10 ரூபா தரமாட்டோம், அதனால தான் 10 வீடும் சேர்ந்து உங்களுக்கு 100 ரூபாவா தரோம் நாங்கள். இந்த 50 ரூபா 10 ரூபா 20 ரூபா எல்லாத்திலையும் கேட்க மாட்டாங்க, இவங்களாம் பார்த்து கொடுக்குறாங்க. அந்த இதை வந்து எங்கள் பிள்ளைகளுக்கு கொண்டு போய் அந்த 10 ரூபா 20 ரூபாய் வச்சு அன்னைக்கு பலகாரம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீடு தவிர பலகாரம் சுட்டாங்க, பலகாரம் கொடுத்தாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. கிடையாது இல்லை சார், நாங்கள் கொடுத்தாலும் நீங்கள் வாங்க மாட்டீங்க. அது உங்கள் வாயாலே நீங்கள் உண்மை ஒத்துக்கிட்டு. உண்மை. என் பையன் பிறந்த நாளுக்கு அந்த அம்மாவை கூப்பிட்டு நான் பிரியாணி தரேன், வேணாம்மா எனக்கு. அது என்ன தெரியுமா, அது என்ன தெரியுமா, ஏன் வேண்டாம்னு சொல்றது தெரியுமா? நீங்க வந்து ரொம்ப பெரிய மனதோட அன்போட அன்னைக்கு நீங்க பண்ண பிரியாணியை அன்னைக்கே கொடுக்குறீங்க. ஆமா, அன்னைக்கு தான் கொடுத்தேன் நானு. அதாம்மா உண்மைண்ணா, அண்ணா எல்லாருக்கும் சாப்பாடு ஐயோ போடும்போது நான் கேளுங்கம்மா, தரேன். அதாம்மா கரெக்டுமா. அன்னைக்கு பண்ண பிரியாணியை பெரிய மனதோட அன்னைக்கே கொடுக்குறீங்க. உங்களைப் போலவே எல்லோரும் செய்வதில்லை. எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா, மிச்சம் இருந்தாலும் பரவாயில்ல வச்சிருந்து அடுத்த நாள் தான் அதை கொடுப்பாங்க. ஆனா நான் பந்தி போடும்போது தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுறேன். ஐயோ இல்லம்மா, உங்களை சொல்லல. இப்போ என்னன்னா, அவர்கள் அதை வாங்கும்போது என்ன ஆகும்னா, இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது, இது ஆமா எப்படி இருக்காங்க, தெரிஞ்சுக்கிறது? சில பேர் இருக்காங்க, அதையும் நான் சில ஒத்துக்கிறேன். பேர் இல்ல, அவன் தான் பல பேர் இருக்கான். ஆமா இருக்காங்க. நீங்க தான் சில பேர் அன்னைக்கே செய்யறவங்க சில பேர். அப்பதான் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒரே முடிவா யாரிடமும் உணவுப் பொருள் வாங்க வேண்டாம், பணம் கொடுத்து தான் வேலை செய்ய வைக்கணுங்கிறது எங்களுடைய நோக்கம் கிடையாது. நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா, உங்களே எங்களுடைய குடும்பத்தின் ஒரு பகுதியாக, சமூகத்தினுடைய ஒரு அங்கமாக கருதுனால தான் தீபாவளியோ இல்லை பொங்கலோ, நீங்கள் நிறைய பேர் வருத்தப்பட்டீங்க தீபாவளி கொண்டாட முடியல, பொங்கல் சிறப்பிக்க முடியலன்னு. எங்கள் கூட எங்களுடைய குடும்பத்தோடு நீங்கள் கொண்டாடுங்கள் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு நோக்கத்தோடு தான் நாங்கள் எங்களுடைய உணவுகளையும் எங்களுடைய உடைகளையும் பட்டாசுகளையும் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் செய்கிறோமே தவிர பாத்தீங்களா, எந்த நீங்க அடிப்படையில் சொல்லும் போது உங்களுக்கே தெரியுது இது நம்ம மனசரியா சொல்லலன்னு. நீங்க குடும்பத்தில் ஒருவர் அடைக்கிறேன்னு சொல்றீங்கல்ல, இதுல இருக்க யாராவது ஒருத்தர் நான் தண்ணி கேட்டா அவங்க வீட்டில் குடிக்கிற டம்ளர்ல உடனே தண்ணி கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு நீங்க சொல்றேன், ஒத்துக்கிட்டுறேன். தண்ணி எல்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க சார் எங்களுக்கெல்லாம். ஐயா இது வரைக்கும் யாரும் கேட்டது இல்லையா? அம்மாக்கு தண்ணி கொடுங்க, தண்ணி தாகமாக இருக்குதுன்னு நாங்கள் கேட்போம். அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இருங்க வெயிட் பண்ணுங்க நான் தருவேன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த தண்ணி எப்படி கொண்டு வந்து கொடுக்கணுமோ அந்த இது மாஸ்க் போட்டுட்டு தூரமாக வச்சுட்டு போயிட்டு அதை எடுத்துக்கோன்னு சொல்லுவாங்க. அப்போ எங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். நான் உண்மையில தொடவாமல் நான் வந்துட்டேன். இன்னமேட்டாவது வந்து இந்த சொல்லி கேட்டுறது வேணாம். உங்கள் வீட்டில் ஒருத்தரன்னு சொல்கிறீங்கல்ல, 10 ரூபா கொடுத்தன நீ வெளியே சொல்லவே கூடாது. எதுக்கு சொல்கிற? அவங்க சூப்பர்வைசர் 2-3 பேர் இருக்காங்க. இப்போது நாங்கள் வந்து மக்கள் சில தப்பு செய்கிறோம், உடனே நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறோன்னே உடனே அவங்க சூப்பர்வைசர் வந்து இமிடியட் ஆக்ஷனை ஏன் எடுக்கிறாங்கன்னு நான் கேட்குறேன். ஒன்று விசாரிக்கணும், இல்லைனா நாங்கள் அசோசியேஷன் இருக்கோம், தெருவில் எல்லாமே இருக்காங்க சார். நீங்கள் அவங்க இல்லை ஒரு 3 மாதத்துக்கு ஒரு டைம் இல்லை மாதத்துக்கு ஒரு டைம் கூட வந்து இந்த மாதிரிலாம் இஷ்யூஸ் இருக்கா இல்லையா, இல்லை உங்கள் தெருவில் இருக்கவங்க ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு விசாரிச்சுட்டு நடவடிக்கை எடுத்தால் ஓகே. அந்த சூப்பர்வைசரியா ஒரு மெசேஜோ இல்லை கால் பண்ணால் உடனே ஆக்ஷன் எடுக்கிறாரு. இப்போ அக்கா சூப்பர்வைசர் தானே, அவரை மைக் கொடுங்க. பப்ளிக் கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க, அவங்கள மாற்றுறாங்க. சூப்பர்வைசர் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஒரு எம்ப்ளாயி வேலை பார்க்குறவரை மாற்றுறதுக்கோ திட்டுறதுக்கோ கிடையாது ரைட்ஸு, புரியுதுங்களா? அவங்க வந்து பிரச்சனையை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணி அந்த இடத்துலேருந்து வெளியே வரணும். குப்பை வெளியே வரணும், அடுத்த வேலை நடக்கணும். இப்போ இவங்க எல்லாம் சொன்னாங்க, யார் மேல தப்பு இருந்தாலும் எங்களை தான் வந்து குத்தம் சொல்றாங்க. குப்பை பிரிச்சு போடாம இருக்கிறவங்க கிட்ட நாங்க குப்பையை வாங்கல அப்படின்னாக்கா உடனே எங்க மேல கம்ப்ளைண்ட் போயிடுதுன்னு சொல்றேன். நான் என்ன சொல்றேன், நீங்க எல்லாருமே ஸ்மார்ட் போன் வச்சிருக்கீங்க, இருக்கா இல்லையா? கேமரா போன் எல்லார்கிட்டயுமே இருக்குங்களா இல்லைங்களா? குப்பையை வாங்குங்க, வாங்கிட்டு பிரிச்சுட்டு அது ஒரு ஃபோட்டோ எடுத்து உங்கள் மேலதிகாரிக்கு அனுப்புங்க. அந்த வீட்டையும் ஒரு ஃபோட்டோ எடுத்து மேலதிகாரிக்கு அனுப்புங்க. அவங்கள வந்து எங்ககிட்ட பேச சொல்லுங்க. அப்போ நீங்கள் இந்த ஃபோட்டோவை காட்டுங்க. கரெக்டாக தானே நான் சொல்கிறது? நாங்கள் ஒரு 50 வீடு, ஒரு ஆளுக்கு 50 வீடு 100 வீடு கணக்கு. 100 வீட்லயும் ஃபோட்டோ எடுத்து குப்பையை நான் பிரித்து நான் வாங்குறேன் எல்லாக்கிட்ட காட்டிட்டு இருக்க முடியுமா? அக்கா சொல்லிதாங்க ஆகணும். 150 வீடு அவங்க சொல்றது நீங்க அவங்க சூப்பர் சொல்ற மாதிரி சொல்றீங்க. அக்கா சொல்லிதாங்க ஆகணும். இதுக்கு அப்பதான்க்கா தீர்வு வரும். அப்ப நீங்க எத்தனை நாள் டவுன்ல போயிட்டே இருப்பீங்க? இங்க பாருங்க, இந்த போட்டோ எல்லாருமே பாருங்க.
ஒவ்வொரு வீட்லேயும் குப்பையை வாங்கி தனித்தனியாக நாங்கள் தரம் பிரிக்க. நீங்கள் வந்து குப்பையெல்லாம் மொத்தமாக கொடுத்துருவீங்க. அப்படி இந்த ஸ்போட்டோஸ் பாருங்கள், நீங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஸ்போட்டோ போட்டிருக்கோம். நீங்க அப்படி காமிச்சியும் உங்களை வந்து குத்தம் சொல்றாங்களா? நான் கேட்குற கேள்வி அதுதான். எனக்கு ஒன்று புரியல, என்ன தெரிஞ்சுக்க நினைக்கிறேன்னா எல்லாருமே உடனே எடுத்து அவ்வளோ பேர் ஃபோட்டோனா டெய்லி ரெகுலராக ஃபோட்டோ எடுக்கிறீங்களா? ஆமாங்க சார், ரெகுலராக ஏரியாவில் போயிட்டு நாங்கள் அப்டேட் பண்ணி நாங்கள் எந்த ஏரியாவில் இருக்கிறேன்னு லொக்கேஷன் டேட் முதலுக்கும் எந்த கிழமைன்ற முதலுக்கு ஒவ்வொரு நாள் நாங்கள் அனுப்பிச்சிட்டு இருக்கணும். ஒவ்வொரு நாள் டைமிங்கோட. ஓகே. ஜிபிஎஸ் கேமரா டேட்டா அதிகாரிக்கு போவோம். ஓகே. எல்லாருக்கும் கவுன்சிலர் தலைவர் எல்லாருக்கும் போகும் கம்பல்சரி, எல்லாருமே பார்ப்பாங்க. அவங்க சொல்ல வர்றது என்னன்னா, ஃபோன் வச்சுருக்கீங்க, அதிகாரி சொன்னோம்னா எதிர்த்து பேசுனா அதிகாரி உடனே கூப்பிட்டு என்ன சொல்லுவார், ஏமா அங்கே போய் சட்டை போட்டுக்கிட்டு இருக்க அப்படி சொல்லிடுவார். அதான் முதல்ல சொல்லுவார். குறைஞ்சபட்சம் 150 வீட்டுக்கு பண்ண வேண்டாம், ஒரு தடவையாவது ஃபோன் பண்ணி ஐயா நான் சொல்லிட்டேன் நிறைய தடவை கேட்க மாட்டேங்கிறாங்க, நீங்கள் எல்லா வீட்டுக்கும் போக வேண்டாம் அதிகாரி, ஒரே ஒரு வீடு அந்த வீட்டில் தொடர்ந்து பண்ணவே மாட்டேங்கிறாங்க, ஒரு தடவை போய் சொல்லுங்கன்னு சொல்லலாம்ல, வாய்ப்பு இருக்குல்லன்னு கேட்குறாங்க. எங்க அதிகாரி கிட்ட நாங்க சொல்லியிருக்கோம், பிரிச்சு கொடுக்காம வீட்டை நாங்க சொல்லியிருக்கோம். எங்க அதிகாரி வந்து கம்பல்சரி ஸ்பாட்ல வந்து எங்களுக்கு கேட்டிருக்காங்க. கம்பல்சரி அவங்க பிரிச்சு கொடுக்கலையா, ஒரு நாள் வந்து வார்ன் பண்றாங்க, மறுநாள் அவங்க கொடுக்கல, குப்பை நீங்க வாங்காத, அவங்களை பிரிச்சு கொடுக்க சொல்லு. நீங்க எப்படி சொல்றாங்க அந்த கஷ்டத்தை அவங்க உணரணும். எல்லாமே அவங்க கொடுக்கல, எல்லாம் கழிச்சு வரீங்க சார், தனித்தனி ஸ்பாட் பட்டா எடுக்கிறோம். நீங்க சார் சொல்றாங்க, அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? அதுக்கு தான் நிறுத்தி நிதானமா 2 பேரும் பேசினா தெரியும். இப்போ அதை செய்யறாங்க அவங்க. சார் சாம்பிள் மட்டும் தாங்க காமிச்சிங்க, அதுல எத்தனை விதம் நாங்க பிரிப்போம் தெரியுமா? 4 டப்பா இருக்கும் சரிங்களா. இவங்க பேம்பஸ் தனியா எடுப்போம், மேகின் அது தனியா எடுப்போம், அடுத்தது வந்து வாட்டர் பாட்டில் தனியா எடுக்கணும், நல்ல கிளீனான கவர் தனி, வெங்காயத்தோல் தனி, கருவேப்பிலை தனி, அந்த வாழை இலை தனி, வாழை இலை மக்காது. ஒரு நிமிஷம், வாழை இலை மக்காது இருக்கா? மக்காது படிக்கணும். ஓகே, மக்காது அது தனியா இருக்கணும், வாழை இலை எப்பயுமே. ஓகே, எல்லாத்தையுமே தனி ஸ்பாட்டா நாங்க எடுப்போம். அப்ப எங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு அவங்க சொல்லுங்க, எங்களுக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும். அக்கா, இப்ப இருக்க பிஸி ஷெட்யூல்ல எல்லாருமே வேலைக்கு போறவங்கக்கா, நீங்க சொல்றீங்க ஒரு பொருளையும் 10 விதமா பிரிக்கிறேன்ட்டு. அப்படிலாம் பொறுமையா பிரிச்சுட்டு உட்கார முடியாதுக்கா, வீட்டுல ஓரளவுக்கு பிரிக்கலாம். ஒரே ஒரு நிமிஷம் மேம், நீங்க வேலைக்கு போறீங்க, எல்லாமே வேலைக்கு போறீங்க, நீங்க வந்து மொத்தமா ஒரு இடத்துல போட்டுறீங்க, அந்த மொத்தமா எடுக்கிறது யாரு? நாங்க தான் எடுத்து. நாங்க மதிக்கிறோம், அதை நாங்க மதிக்கலன்னு சொல்லலக்கா, நாங்க மதிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் வந்து அந்த சம்பளத்தை பார்க்க முடியாம மற்றபடி 10 ரூபா 20 ரூபா கேட்கறதுனால தான் இங்கே பிரச்சனையே வருது. அவங்க என்ன பண்ணணும், சம்பளத்தை கூட்டிக்கலங்க, எல்லாம் ஒற்றுமையாக கேளுங்க, ஒற்றுமையாக பேசுகிறாங்கல்ல, இதே மாதிரி ஒற்றுமையாக சம்பளத்தை கூட்டி கேளுங்க. ஒவ்வொருத்தரும் இப்படியே போனால் சிஸ்டம் எங்கேயுமே சரி இருக்காது. சிஸ்டம் சரியில்லாத குரூப்பா? இந்த 10 ரூபாய் விஷயம் தொடர்பாக நான் அப்பயே இதை சொல்லணும்னு நினச்சேங்க சார். நீங்கள் இந்த 10 ரூபாய் விஷயம் எதனால வருதுன்னா, நீங்கள் இந்த தீபாவளி பண்டிகைக்கு சில பேர் இன்னைக்கு நிறைய பேர் விட்டுட்டீங்க, அதை போய் அந்த வீட்டில் போய் 5-10 கொடுங்க, பலகாரம் கொடுக்கன்னு கேட்குறீங்கல்ல, அது பண்ணாதீங்க. அது உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் சம்பந்தப்பட்ட விஷயம். நீங்க பண்ணாதீங்கல்ல, நிறைய பேர் பண்ணாம இருக்கீங்க, ஆனா பண்ற ஒருத்தர் 2 பேர் கூட பண்ணாதீங்க. எதுக்கு நீங்க போய் கேட்கணும் தான் கேட்குறேன். எங்க வீட்டாண்டா 3/4 பிளாட்ல வேலை செய்யறவங்க அத்தனை பேரும் குப்பையை கவரை கட்டி கரண்ட் பாக்ஸ் கீழே வைக்கிறாங்க சார். நாங்க பெருகின்னு போகும்போது படப்பண்ணு வெடிச்சு ஷாக் அடிச்சுது எங்களுக்கு. நாங்க உயிரை பணிய வச்சு வேலை செய்யறோம். 10 ரூபாய்க்கு பேசுறேன் நீ? நாங்க பெருகின்னு போவோம்ப்பா, நீ கொடுக்குற 10 ரூபாய் இரு, நீ கொடுக்குற 10 ரூபாய், என் கையில 100 ரூபாய் தான், நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? என்ன வயசானவங்க யாருன்னா ரோட்ல படுத்துன்னு நான் வாங்குறேன், நான் சாப்பிட்ற டிஃபன் வாங்கி கொடுப்பேன், அவங்களுக்கு டீ வாங்கி கொடுப்பேன் தெரியுமா? எங்களுக்கு அவ்வளவு பெரிய மனசு இருக்கு. 10 ரூபாய் கொடுக்கறத பத்தி பேசக்கூடாது, 10 ரூபாய் கொடுக்கறத பத்தி பேசக்கூடாது. எங்க உழைப்புக்கு நீ கொடுத்தா கொடு, எங்க உழைப்புக்கு நீ கொடுத்தா கொடு. அந்த 10 ரூபாய் பத்தி பேசாதீங்க. எத்தனை 10 ரூபாய் நாங்க ரோட்ல இருந்து கீழே எடுக்கிறோம் தெரியுமா? எத்தனை 100 ரூபாய் எடுக்கிறோம் தெரியுமா? எத்தனை 1000 ரூபாய் எடுக்கிறோம் தெரியுமா? எங்களுக்கு யாரும் பிச்சை போட தேவையில்லை, நாங்க பிச்சை வாங்குறதுக்கு வரல, நாங்க உழைக்க வந்துக்கிறோம். பீயும் மூத்திரத்தையும் குப்பையும் எல்லாத்தையும் சகிச்சுக்கு நாங்க செய்யத்தான் வந்திருக்கோம். நீங்க எங்களை வந்து 10 ரூபாய் கொடுத்து இன்னொரு முறை எந்த இதுலயும் எங்களை பத்தி கேவலமா பேசக்கூடாது. நாங்க இந்த வரைக்கும் எங்களுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறையா, எங்களுக்கு சோல்டர் பார்த்தா அந்த ஈர குப்பையை நாங்க தள்ளி உண்மையாவே அவ்வளவு வேதனை. இன்னைக்கெல்லாம் நீங்க எல்லாம் போறீங்க, ஒரு ஏசியில உக்காடுறீங்க, ஒரு ஃபேன் காத்துல உக்காடுறீங்க, லஞ்ச் சாப்பிட்றீங்க, டீ சாப்பிட்றீங்க, ஏசி ரூம்ல படுக்கிறீங்க, நீங்க அழகா வீட்டுல வந்து ஒரு வேலைக்கார வச்சு சமைச்சு நீங்க சாப்பிட்டு படுத்துறீங்க. எங்களுக்கு அப்படி இல்லையா, நாங்க வேலைக்கு போகணும், அந்த ஈரத்துல அந்த நாங்க ரெயின் கோட் போட்டுக்கணும், நாங்க அந்த வேலையை செஞ்சுக்கின்னு நாங்க வீட்டுக்கு போய் நாங்க சமைச்சு வச்சுட்டு நாங்க நைட் டியூட்டிக்கு நாங்க ஓடுறோம், காலையில திரும்பி வரோம். எங்கனால முடியல, இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் நாங்க அந்த சம்பளமே வாங்குறோம். நாங்க வந்து ஊதாரித்தனம் பண்ணல, நாங்க கேவலமான நிலைமையில நாங்க பிச்சை எடுக்கல, நாங்க கஷ்டப்படத்தான் வந்திருக்கிறோம். எங்களை கஷ்டப்பட விடுங்க. சுத்தமும் சுகாதாரமும் யார் பொறுப்பு என்று ஒருபுறம் துப்புரவு பணியாளர்களும் மறுபுறம் பொதுமக்களும் பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய இணைந்து கொள்ள 2 சிறப்பு விருந்தினர் வந்திருக்கிறார்கள். முதலாமவர் உர்பேசஸ் ஸ்மித்தினுடைய CEO மஹமூத் சைட் அவர்கள்.
மமூத் சைட்டோட இந்த அரங்கத்தை பகிர்ந்து கொள்ளும் வந்து மற்றொரு நபர் வந்து முதல் முறையாக தமிழ் சினிமாவில் ஒரு துப்புரவு பணியாளர் ஒரு தாயாக இருந்து தன் மகனை என்னவாக வளர்க்க விரும்புகிறார் அப்படின்னு ரொம்ப டீட்டெயில்டாக விட்னஸ்கிற படம் எடுத்த இயக்குனர் தீபக் அவர்கள். நான் தீபக்டையும் சேட் சார்ட்டே வரக்கு முன்னாடி ஒரு விஷயம் ரெண்டு பேர்ட்டையும் ஆளு கூட கேட்கணும்னு நினச்சேன். இவர்கள் மேலும் சிறப்புற இருக்கணும்னா உங்ககிட்ட இருக்க ஒரு சுருக்கமான ஒரு யோசனை. நமக்கு வந்து செல்ஃப் அவேர்னஸ் வேணும். நாம குப்பை போடாமல் இருக்கணும். அதை வந்து நம்ம ஸ்கூல்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணணும் அந்த எஜுகேஷனை. மகளிர் சுயதேவு குழு இருக்கிற மாதிரி இவங்களுக்கும் ஒரு குழுக்கள் மாதிரி உருவாக்கி அவங்களுக்கு கல்விக்காக இருக்கட்டும் இல்லை ஏதாவது அத்தியாவசிய தேவைகளுக்கு வந்து அந்த பேங்க் மூலமாகவோ இல்லை ஏதாவது ஒரு சொசைட்டி மூலமாக பண உதவி கிடைச்சு அப்படின்னா நல்லா இருக்கும். வெளியே போய் கந்து வெட்டி வாங்காமல் அவர்களுக்குள்ளே அதை பண்ணிக்கிற மாதிரி ஒரு விஷயம். ஓகே, இப்போ இவர்கள் எல்லாம் ஒன்று சொன்னாங்க இல்லையா, நீங்கள் வந்து கட்டாயத்தின் பேரில் படிப்பு தொடர முடியாமல் அல்லது வேற ஒரு பணி செஞ்சுக்கிட்டு இருந்து வழி இல்லாததுனால இதுக்கு வந்ததுக்கப்புறம் இதை நான் முழு மூச்சோட முழு மனதோட நிறைவாக அதை செய்கிறேன் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி ஒரு வாய்ப்பு இருந்தால் இதை விட்டுட்டு வேற ஒரு வேலைக்கு போகிறதுக்கு நம்ம தயார் தான். ஒரு வாய்ப்பு இருந்தால் இது இருக்குது, இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்படி நம்ம அதை என்ன நினைப்போம்னா, நமக்கு நினைப்பதை விட நம்ம பிள்ளைகளுக்கு நினைப்போம். உங்களுடைய பிள்ளைகளை என்னவாக ஆக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? என் பொண்ணு வந்து போலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. என் பொண்ணு வந்து பேங்க்கில் வந்து ஒரு மேனேஜர் ஆகணும்னு நினைக்கிறேன். என்னுடைய ஆசை டாக்டர் படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். கண்டிப்பாக அதை நிறைவேற்றிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். 3 பேரும் ஒரு லெவலில் வந்துட்டு இருக்காங்க. எங்கள் பொண்ணு போலீஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. போலீஸ் படிக்கணும்னா? ஆமாம், ஆசைப்படுறாங்க. என் பையனை எஸ்ஐக்கு படிக்க வைக்கணும். 2 பொண்ணுங்க படிச்சுட்டு இருக்குங்க சார். ஒன்று வந்து மாநகராட்சிக்கு அர்ப்பணிச்சிட்டேன். என்ன மாநகராட்சிக்கு அர்ப்பண மாதிரி என் பெரிய பொண்ணை மாநகராட்சி ஆணையாளராக முடிவு பண்ணி படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க சார். சேலம் மாநகராட்சிக்கு? சேலம் மாநகராட்சிக்கு. இப்போ என்ன படிக்கிறாங்க? இப்போ 2nd டிகிரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 2nd டிகிரியா பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பொண்ணு வந்து ஐஏஎஸ் ஆகிறது. அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அந்த ஐஏஎஸ் பொண்ணு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பிகாம் படிச்சுட்டு இருக்காங்க. பிகாமா? ஓகே. எனக்கு 4 ஆம்பளை பிள்ளைங்க. 4வது பையன் அவனே எனக்கு படிக்க தெரியாது. அவனே முயற்சி எடுத்து அவனா படித்து சென்ட் தாமஸில் படிக்கிறான். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபீஸ் கட்டுறது கூட நிலைமை இல்லை. மண்டே வந்து பரீட்சை, அவனுக்கு எக்ஸாம். அதில் வீட்டில் இருக்கிறான். அவனு மிலிட்ரியாக அவனு தான் அவனுக்கு ஆசை, எனக்கும் ஆசை. அவன் மிலிட்ரி போயிடுறேன்னு சொல்லிட்டான். அந்த அளவுக்கு இப்போ எங்களால முடியல. அந்த அளவுக்கு வசதி எங்களுக்கு இல்லை. எங்கப்பா ரொம்ப வறுமையாக இருக்குது எங்களுக்கு. எல்லாருக்கும் போலீஸ் ஆகிறதுக்கு ஒரு ஆசையாக பெரும்பான்மையாக போலீஸே இருக்கே, என்னம்மா ஏன்னு கேட்குறேன். இப்போ எங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் ஒருத்தவங்க கிட்ட சண்டை போட்டால் 100 பேர் வந்து நிற்பாங்க. ஓகே. இப்போ போலீஸாக இருந்தாக்கா அவங்களுக்கு 1000 போலீஸ் வரும்ல, அதுக்காக தான். தீபக், நீங்கள் வந்து அந்த படத்துக்காக நிறைய வந்து கிரவுண்ட் ஒர்க் பண்ணவர் இல்லையா? அப்படி அந்த படத்துக்கு உங்களுடைய படத்துக்கு இதை போல் துப்புரவு பணியாளரை ஒருத்தரை பற்றிய படம் தான் எடுக்கிறது அப்படிங்கிற முடிவு எந்த இடத்துல எடுத்தீங்க? அதுக்கு என்னவெல்லாம் கிரவுண்ட் ஒர்க் பண்ணீங்க? நானும் என்னோட ரைட்டரும் வந்து 2-3 லைன் சொல்கிறப்ப இது ஒன்று இருந்துச்சு. ரொம்ப முக்கியமான ஒரு இதாக இருந்துச்சு. இன்னொன்று நம்ம அன்றாட கடந்து போகிற ஒரு இது, நம்மளுக்கு கவனிக்காமல் கடந்து போகிறது, நம்மளுக்கு இது பொறுப்பு இல்லைன்னு கடந்து போகிற ஒரு விஷயம். ஆனால் நம்மளுக்கு அது பொறுப்பு இருக்குது, ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பாக இருக்குது. ஸோ நான் இது வந்து ஒரு 3 வருஷம் இதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணேன். இது சம்மந்தமாக தெரிஞ்சுக்கிறது, மக்களை மீட் பண்ணுறது, ஆக்டிவிஸ்ட்டு, அதுக்கப்புறம் துப்புரவு தொழிலாளர்களோட அவங்களோட வீட்டுக்கு போகிறது, அவங்களோட பேசுகிறது. ஏன்னா இப்போது இதில் வந்து முக்கியமாக என்னென்னா இவங்களோட அவங்க குழந்தைங்கள் தான் பாதிக்கப்படுறது அதிகம். ஏன்னா எஜுகேஷன் அதுதான் ரொம்ப முக்கியமாக மறுக்கப்படுறது அவங்களுக்கு. என்ன தான் அவங்க கஷ்டப்பட்டு இது பண்ணாலும், ஏன்னா அவங்களோட சம்பளத்தில் 40% அவங்க வந்துட்டு போகிற போக்குவரத்துக்கும் அவங்களோட சாப்பாட்டுக்குமே போயிடும் 40%. ஸோ மீதி அவங்க ஒரு 12,000 ரூபா வேலை பார்க்குறாங்க வருதுன்னா அதில் ஒரு 8,000 ரூபா 7,000 ரூபா தான் கைக்கு வரும். ஏன்னா அவங்க போயிட்டு வர்றது, அதுக்கப்புறம் அவங்களோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸு எல்லாமே போயிடும். இப்போ ஸோ அந்த இதில் பார்க்குறப்போ இவங்களோட உலகமே வேறு. நம்ம நினைக்கிறோம் சும்மா ஒரு துப்புரவு தொழிலாளி, அப்படி கிடையாது. அவங்களோட நாலு இதில் வந்து 8 மணி நேரம் வேலை. ஆனால் ட்ரிப்ளிகனில் வேலை பார்க்குறவங்க வந்து வீடு அங்கே இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் வந்து வடபழனியை போய் க்ளீன் பண்ணிட்டு போவாங்க. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு கொடூரமான சம்பவம்னா, ஒரு 20 வருஷம் வேலை பார்க்குறாங்க, 25 வருஷம் வேலை பார்க்குறாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையே கிடையாது. ஏன்னா அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அந்த நோய் எல்லாமே, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வாழ்க்கையே கிடையாது. நம்ம வீட்டில் நம்ம சொல்லுவோம், நம்ம வீட்டில் அந்த அப்பாவோ இல்லை தாத்தாவோ வேலை பார்த்துட்டு ரிட்டையர்ட் ஆனால் என்ன, என் பேர பசங்களோட சந்தோஷமாக இருக்கணும், இல்லை ஊர் சுற்றி பார்க்கணும், அந்த இது அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு வர வியாதிகள் எல்லாமே வந்து ஒதுக்கப்படுவாங்க. நம்ம பார்ப்போம், பெரிய பெரிய குவார்ட்டர்ஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, பார்த்தீங்கன்னா எதுவுமே
ஆதரவற்ற நிறைய முதியோர்கள் இருப்பாங்க. அவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேலையில் முடித்து வீட்டோடயே ஒதுக்கி வச்சுருப்பாங்க. ராத்திரி வேலை செய்கிறதுல எங்களோட பெரிய சிக்கல் இதுதான் சரியாக பெட்டராக இருக்கும் அப்படின்னு எதை சொல்லுவீங்க? இல்லை சார், எங்களுக்கு நைட் ஷிஃப்ட் செய்கிறதுனால ஒரு தண்ணி இருந்தால் கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு ரெஸ்ட் ரூம் போனனாலும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சேஃப்டி வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் போலீஸ் இருப்பாங்க. அதுக்குன்னு எனி டைம் போலீஸ் நம்ம கூடயே இருக்க மாட்டாங்க. எங்கள் கூட மேஸ்திரி இருப்பார், அவருக்கும் எனி டைம் நம்ம கூட இருக்க மாட்டாங்க. இருக்கிறது 10 பேர்னா 10 பேர் கூட தான் இருக்கணும். அதனால் குடிகாரங்கெல்லாம் வரதுனால கொஞ்சம் சேஃப்டி கொஞ்சம் கம்மி சார் நைட்டுன்றதுனால. நிறைய இருக்கு, சொல்ல முடியாது சார். பாதி நிறைய இருக்குது, நிறைய இருக்கு. குடிகாரங்க எல்லாம் வந்து ஒரு லேடிஸ் பின்னாடியே பெருக்கின்னு போனா அவங்க பின்னாடியே பிடிச்சி இழுக்கிறது அந்த மாதிரி நிறைய இருக்குதுக்கா சார். என்ன செய்வீங்க நீங்க? அடிச்சிடுவோம். அதான் கேக்குறேன். அப்புறம் பயமா இருக்கும், பைக் எடுத்து பின்னாடி இச்சு தள்ளிட்டு போயிட்டா நான் சொல்றேன். அது ஒரு பயம் சார். அடிச்சிடுவோம், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஏதாவது பண்ணா அடிச்சிடுவோம். பெருக்கிட்டே இருந்தோம் சார். அட்ரஸ் கேட்குற மாதிரி வருவாங்க. நம்ம அட்ரஸை தான் கேட்குறாங்கன்ட்டு பார்த்தோன்னு தப்பாக பேசுவாங்க. இந்த மாதிரி அங்கே போனோம் இங்கே போனோன்ட்டு. அந்த நேரத்துக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, நம்ம மட்டும்தான் இருப்போம். கையில் என்ன இருக்கும், தொடப்ப கட்டை, அதால் தான் தூக்கி அடிக்க முடியும். அப்புறம் தான் பின்னாடி இருக்கிறவங்க யாருன்னா கை வண்டிக்காரங்க குப்பாளிட்டு இருக்கவங்க இன்னும் சண்டைன்னு ஓடி வருவாங்க. ஓகே முகமது சார், நீங்கள் வந்து தொடர்ச்சியாக இவர்களோடு இருந்து இவர்கள் சிக்கல்கள்லாம் அறிஞ்சவர். இவர்களுக்கான விஷயங்களா இதெல்லாம் நாங்கள் இந்த இன்ட்ரெஸ்ட்லாம் சரி பண்ணியிருக்கோம், இன்னும் இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் எடுத்து வர டைமை சென்னைக்கு வாட் வி சீன் இஸ் அவங்க வந்து 24/7 எங்கள் சர்வீஸ் ஆப்ரேஷன் வைக்கலான்னு. அது இல்லாமல் லேடிஸ் மேக்ஸிமம் அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துட்டு அவங்களோட சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி பார்த்தோம். இப்போ நான் கேட்ட கேள்வியில் ஃப்ரம் மெனி ஆஃப் திஸ் பீப்புள் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு சேஃப் இல்லைன்னு. நாங்கள் வந்து எவ்ரி ஏரியாவில் எவ்ரி வார்டில் வந்து எங்களுக்கு சூப்பர்வைசர்ஸ் 24/7 இருப்பாங்க. எல்லாருக்கும் எல்லாம் ஆர்டி இருக்குது. ஒரு 5-10 மேனுவல் ஸ்வீப்பர்ஸ் கூட ஒரு பேட்டரி ஆப்ரேட்டட் வெஹிக்கிள் டிரைவர் இருப்பார். ஸோ அது இல்லாமல் எங்களுக்கு பப்ளிக் சப்போர்ட்டே நிறைய வந்துடுது. சென்னை போலீஸோட சப்போர்ட் நைட்ஸில் வந்து எங்கள் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து பயங்கர சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தில் எடுத்தோன்னா ஐ ஃபீல் தே ஆர் ரியலி வெல் செக்யூர்ட் ஆஸ் ஆஃப் நோ. எங்கள் 7 ஜோன் நாங்கள் ஆப்ரேட் பண்ணுற இடத்துல மேக்ஸிமம் அந்த செக்யூரிட்டி எடுத்து வந்துருக்கோம். சில கேஸஸ் வந்துடுது, அதுக்கு வந்து வி ஹவ் காட் அ பாஷ் கமிட்டியே வச்சுருக்கோம். நம்ம ஸ்டாஃப்ஸு சில பேர் வந்து ஏதாவது அட்வான்டேஜ் எடுக்கிறாங்க, அதுக்கு வந்து வி ஆர் ட்ரைங் டு பிளாக் தேட். பப்ளிக் கூட ஏதாவது நியூசன்ஸ் வந்ததுன்னா இமீடியட்டாக போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம். சில நாள் ஏதாவது ஃபெஸ்டிவல் நாள், நியூ இயர் டைமில் நாங்களே செக்யூரிட்டி எடுத்துக்கிறோம். எப்படின்னா எங்கள் ஒர்க்கர்ஸை ரோட்டில் இருக்காத சொல்கிறோம். ஒரு மணிக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் வேலை, அதுக்குள்ளே இன்னர் ரோட்ஸுக்கு போய்ட்றோம். ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்து சூப்பர்விஷன் டீமோ மேனேஜ்மெண்ட் டீமோ அந்த மாதிரி டிசைட் பண்ணி பிளான் பண்ணி எந்த ஏரியாவில் அவங்களுக்கு ப்ராப்ளம் வருதோ அந்த ஏரியாவில் எக்ஸ்ட்ரா டீமை போட்டு நாங்கள் சேஃபாக பார்த்துருக்கோம். பப்ளிக் இந்த வகையில் இருந்தால் இவங்களுடைய வேலைகள் இன்னும் கொஞ்சம் ஈஸியாகும். இதெல்லாம் பப்ளிக் வந்து அவேர்னஸ் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க? சார், பப்ளிக்கு வந்து அவேர்னஸ் நிறைய போயிடுது. நாங்கள் வந்து எங்கள் 7 ஜோன்ஸில் வந்து ஒரு வார்டில் ஒரு வீட்டுக்கு வந்து 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி 4 நாளுக்கு போகிறோம். அவங்களுக்கு வந்து வி ஆர் கிவிங் அவேர்னஸ், செக்ரிகேட் பண்ணி கொடுங்கன்னு. அது இல்லாமல் ரோட்டில் லிட்ரிங், ஒரு கடையில் போயிட்டு ஒரு பஜ்ஜியை சாப்பிட்டு பேப்பரை தூக்கி போட்டுறது, இல்லை சிகரெட்டை குடிச்சு போடுறது, டீ கப்பு. ஸோ இதெல்லாம் பப்ளிக் அவாய்ட் பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு சிட்டி வந்து லிட்டர் ஃப்ரீ ஆகிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அவங்க வீட்டில் வந்து இந்த கார்பேஜை இந்த கச்சரை அவங்க ஜென்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியும் இது தேவையில்லாத பொருள் தான் அவங்க தூக்கி போட்டு மிக்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கு செக்ரிகேட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா எங்கள் ஒர்க்கர்ஸோட வேலை ரொம்ப ஜாஸ்தியாக இட் வில் ரெடியூஸ் டு அ கிரேட் எக்ஸ்டென்ட். அது இல்லாமல் இந்த மெட்டீரியல் வந்து வில் பி அ குட் ரீசைக்ளிங் ப்ராடக்ட். இந்த வெர்ஜினிட்டி ஆஃப் வீட்டிலேருந்து ஒரு பேப்பர் எடுத்து நம்ம கரெக்டாக ரீசைக்கிளபிள் பின்னில் கொடுத்தோன்னா அதுக்கு இருக்க வேல்யூக்கும் கண்டாமினேட்டட் ஆனோன்னா அந்த வேல்யூ டோட்டலாக ட்ராப் ஆகிடுது. ஓகே, இப்போ நம்ம தொடர்ச்சியாக நீண்ட நேரமாக இது 2 தரப்பும் பேசணும் இல்லையா? அதாவது சுகாதார பணியாளர்களின் சுமையை குறைப்பது எப்படி அப்படின்னு கேட்கும்போது எல்லாத்தையும் ஒரு யோசனை இருக்குது. ஆனால் அது துவக்கம் என்பது அந்த பொண்ணு ரொம்ப சரியாக சொன்னாங்க. என்ன அப்படின்னா இதை பள்ளிக்கூடத்தில் ஆரம்பிக்கிறது தான் வழி. பள்ளிக்கூடத்துலேருந்து முதல்ல ஒரு பேப்பர் குப்பை கீழே போடக்கூடாதுன்னு அவனுக்கு புரிய வைக்கணும்ல, இல்லையா? எல்லா இடத்துலையும் நம்மளே எல்லாரும் அறியாமல் அதை செய்கிறோம். காரணம் அது தவறு என்பது தெரியாமல் செய்ய பழகிட்டோம். நான் வந்து இவர்கள் எல்லாத்தையும் பிள்ளைகள் என்ன வாக்கணும்னு சொல்லும் பொழுது எல்லாரும் வந்து போலீஸ்னு ஒன்று சொல்லிட்டு அதிகமாக போலீஸ் காரணம் அவர்கள் மிக்க அதிகாரமிக்க பதவி அதான் நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால அதை ஒன்று சொல்லிகிட்டே இருந்தாங்க. எனக்கு அவருக்கு இன்னொன்று என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா
பிடிச்சிருந்துச்சுல்ல. ஆக்சுவலாக வந்து நான் என்ன ஆச்சரியப்பட்டேன் அப்படின்னா, அந்த அம்மா வந்து 50,000 ரூபா பணத்தை எடுத்து கொண்டு போய் ரோட்டில் கிடந்துச்சுன்னு கொண்டு போய் போலீஸை கொடுத்து பாராட்டு பெற்றவங்க. ஆனால் அது அவங்களுக்கு சொல்லிக்கவே தெரியல. அவங்க செஞ்சாங்கன்னு தெரியாது. ஆனால் அதாவது நம்ம இப்படி ஒரு காரியம் பண்ணியிருக்கோம், அது ஒரு நிறைய சபையில் சொல்லிக்கணுங்கிறதே அறியாமல் இருக்குதுல்ல. என்ன சொன்னாங்க இப்போ போலீஸ்காரங்க? போலீஸ்காரங்க நன்றி சொன்னாங்க. ஃபர்ஸ்ட்ல எங்ககிட்ட பணத்தை கொடுக்க வேண்டியது தானேன்னாங்க. ஆனால் அந்த பணம் தொலைச்சவர் பதறி அடித்து ஓடி வந்தார். எங்களுடைய ஆளுங்க கிடையாது, அவங்களில் ஒருத்தவங்க. அவர் 10 ரூபாய்க்கு அவ்வளோ ஒரு இது பண்ணாங்க. ஆனால் 50,000 ரூபாய் அனாமத்தா போட்டு போனாங்க. அவங்க அழுததை பார்த்து குப்பை தொட்டியில் தான் அள்ளி வச்சேன் அந்த காசை. எடுத்துங்க போய் நீங்கள் அழாதீங்க, இது உங்களுடைய காசு, உங்களான ப்ரூஃப் என்னன்னு கேட்டேன். ஆதார் கார்டு, பேன் கார்டு, என்னென்ன கார்டோ வச்சிருக்கேன். ஆமாம் இருந்துச்சு, கொடுத்துட்டேன். இன்னும் இருந்தாலும் வாங்கிட்டு மறுபடியும் வாங்கலன்னு சொன்னா என்ன பண்ணுறதுன்னு போலீஸ்கிட்டையும் சொன்னேன். ஓகே. தோட்டியுடைய மகன் ஒரு நாவல் எழுதியிருப்பார், தோட்டியின் மகன். எழுதப்பட்ட காலம் 1947, எழுதி 75 வருஷம் ஆச்சு. நீங்கள் பொதுவாக ஒரு புத்தகம் படிச்சீங்கன்னா வந்து நகைச்சுவையாக இருந்தால் ஒரு சிரிப்பு வரும் இல்லையா, மனசு முட்டி கண்ணீர் வரும். அப்படியே எழுத்து நம்ம ஈர்க்கக்கூடும். ஆனால் ஒரு எழுத்து படித்தா நாருமா அப்படின்னா, தோட்டியோட மகன் படிச்சீங்கன்னா நாரும். நீங்கள் படிக்கும்போது மூக்கை பொத்திக்குவீங்க. சிவசங்கரம் பிள்ளையுடைய வந்து எழுத்தின் வீச்சு என்ன அப்படின்னு நம்ம தோட்டியின் மகன் படிச்சீங்கன்னா தெரியும். நம்ம அன்றைக்கி வந்து சம்பளத்தை கூட கேளுங்கன்னு சொல்ல மாட்டீங்க. அதுக்கப்புறம் எதுவெல்லாம் சாத்தியம் இல்லையோ நம்ம வந்து எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள முடியாது இல்லையா. ஆனால் அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பு எழுத்து. 1947 எழுதப்பட்ட ஒரு நாவல் 75 ஆண்டு காலம் கழிச்சு இன்றைக்கும் அவ்வளவு உயிர்ப்போடு இருக்கும். ஒரு 3 தலைமுறை அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தவர் 3வது தலைமுறையில் தான் அதை சரி பண்ண முடியும். முதல் தலைமுறையின் கனவை 3வது தலைமுறை சரி செய்ய முடியும்னு ஒரு நாவல். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா ஒரு தடவை எல்லாரும் படிச்சிருக்காங்க சார். நான் வந்து ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கேன் சார். என்னால் வந்து அவங்களோட பையனை வந்து படிப்பு செலவு ஏற்று மிலிட்ரிக்கு போகிற வரைக்கும் என்னால் வந்து சப்போர்ட் பண்ண முடியும் சார். இந்த ஷோவில் வந்ததுனால என்னால் முடியும் சார். அதனால வந்து செய்கிறேன் சார். என்னால் ஒரு சின்ன அன்பளிப்புமா போய் பார்த்து என்னோட அட்ரஸ், என்னோட தகவல் சொல்கிறேன். நான் உங்கள் பையனை வந்து நாளைக்கு நான் நேரில் வந்து பார்க்க சொல்லுங்கள். ஓகே, சிறப்பு. நிகழ்ச்சியில் சிறப்பாக பங்காற்றியவர்களுக்கு பரிசீலிக்கிற நேரம். லக்ஷ்மி செராமிக்ஸோட கிஃப்ட் வவுச்சர் இந்த பக்கம் யாருக்குன்னா, நாங்கள் எல்லாருமே வந்து போய் பிரித்து போடுறோம், ஒழுங்காக தான் பண்ணுறோம், நாங்கள் நல்லது செய்கிறோம் அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரே ஒருத்தர் மட்டும் ரொம்ப உண்மையாக, இப்போ தான் நான் முதல்ல இதெல்லாம் கேள்விப்படுறேன், இதுவரை கேட்டிருக்கேன், தெரியாமல் தான் கட்டி போட்டிருக்கேன்னு உண்மை பேசுகிறேன் அந்த அம்மாவுக்கு. வாங்க. ஹர்ஷா டைல்ஸ் வழங்கும் கிஃப்ட் வவுச்சரை பரிசா பெறுறது எப்போதும் எளியோரின் குரல், எளியோரே அதற்காக குரல் கொடுப்பது அப்படிங்கிறது இல்லாமல் வலியோராக இருக்கவன் எளியோருக்காக குரல் கொடுத்தா அது ரொம்ப வலிமையானதாக இருக்கும், நம்புற வேணாம். அப்படி இந்த தரப்பில் இருந்தால் கூட இல்லை நீங்கள் போய் சண்டை போடுங்க, செய்யாதீங்க, உங்களுடைய உரிமை அது அப்படின்னு முதல்ல இருந்து பேசிக்கிட்டே இருந்த அந்த அம்மாவுக்கு. பிரைமி அப்பளம் வழங்கும் ரூபாய் 5000க்கான கிஃப்ட் வவுச்சர் யாருக்குன்னா, நான் ஒரு மாநகராட்சி ஊழியர், ஆனால் என் மகளை நான் மாநகராட்சி ஆணையர் ஆக்குவேன்னு சொன்ன சேலத்துக்காரர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரைமி அப்பளம் வழங்கிய ஒரு கிஃப்ட் ஆம்பர் பரிசு. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்பும் நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம், வேறொரு தலைப்பில் சந்திப்போம். நீங்கள் பார்த்து கொண்டிருந்தது பிரைமி அப்பளம் வழங்கும் வா தமிழாவா, கோஆபரேஷன் பை லக்ஷ்மி செராமிக்ஸ், கம்ஃபர்ட் பார்ட்னர் ஆனந்த் பனியன் மற்றும் இன்னர்வேர், அசோசியேட் பார்ட்னர் லோய்லி ஸ்வீட்ஸ் அண்ட் ரசாய் மற்றும் ஹர்ஷா டைல்ஸ். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.